எங்கே சுமந்து போரி சிலுவை தனை அங்கம் நடு நடுங்க ஐயா எல்லாரின் பாவங்களையும் தனியாகவே சுமந்தங்கே போகிறீ கைகள் அயர இரு கண்களிருள இரத்த கரையாளும் மதனமும் மங்க தூய சம்மறி போல் தூக்கத்துடன் வருந்தி எங்கே சுமந்து போரி சிலுவை தனை எங்கே சுமந்து போரி சிலுவை தனை அங்கம் நடு நடுங்க ஐயா எல்லாரின் பாவங்களையும் தனியாகவே சுமந்தங்கே போகிறீர். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 38 வரை. தியானத்தின் தலைப்பு பயந்து இருதயம் சோர்ந்தார்கள். அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வசனம் 28. நாம் தவறு செய்யும்போது எவ்வித பயமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் செய்துவிடுவோம். ஆனால் தவறு செய்யாத விடத்து யாரும் நம்மேல் குற்றம் சொல்லிவிடுவார்களோ என்று மிகுந்த ஜாக்கிரதையாயிருப்போம். அப்படியே நடந்துவிட்டாலும் பெரிய கூச்சல் போட்டு நாம் நிரபராதிகள் என்பதை அம்பலப்படுத்தாமல் ஓய மாட்டோம். இங்கேயும் அப்படி ஒரு காரியம்தான் நடக்கிறது. யோசேப்பின் சகோதரர் யோசேப்புக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். அவனை குழியிலே போட்டார்கள், அந்நிய வியாபாரிகளுக்கு விற்று போட்டார்கள், ஆட்டை அடித்து அதன் இரத்தத்தில் அவனது பலவர்ண ஆடையை தோய்த்து யோசேப்பை ஏதோ கொடிய மிருகம் பீறி போட்டது என்று தகப்பனை நம்ப வைத்தார்கள். இப்படியே அடுக்கடுக்காக எத்தனையோ தவறுகளை செய்த தவறை மறைக்க மீண்டும் தவறு செய்து இப்படியே செய்யும்போது அவர்கள் பயப்படவே இல்லை. ஆனால் இங்கே யோசேப்புக்கு முன்பாக நின்ற சகோதரர்கள் அவனை கண்டும் அவனுக்கு முன்பாக நின்றும் அவன் தாங்கள் விற்று போட்ட சகோதரன்தான் என்பதை அடையாளம் காண முடியாதவர்களாக திகைத்து நிற்கிறார்கள். ஆனால் யோசேப்போ தனது சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டான். யோசேப்பு தான் அதிகாரிகளை கொண்டு தானியத்தையும் கொடுத்து அவர்களது பணத்தையும் சாக்கிலே போடும்படிக்கு கட்டளையிடுகிறான். இப்பொழுது பணத்தை கண்டதும் பயப்படுகிறார்கள். துன்பம் வரும்போதுதான் முன்னர் தாங்கள் செய்த அநியாயத்தை நினைத்து இப்பொழுது பயப்படுகிறார்கள். தேவன் ஏன் நமக்கு இப்படி செய்தார் என்று தேவனையும் நொந்து கொள்ளுகிறார்கள். தவறு செய்யும்போது கூசாமல் செய்தவர்கள் இப்போது அந்த தவறுக்கு தண்டனை வந்துவிட்டதோ என்று எண்ணி பயப்படுவது உண்டு. யோசேப்பின் சகோதரர்கள் பயந்தார்கள். நமது நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. பாவம் செய்யும்போது துணிகரமாய் செய்துவிட்டு பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும் என்று பயப்படுகிறோமா? வேண்டாம் பிரியமானவர்களே, பாவத்தை வெறுப்போம், பாவம் செய்வதற்கு பயப்படுவோம். நமது பாவங்களின் தண்டனையை தம் மீது ஏற்றுக்கொண்ட ஆண்டவரின் மன்னிப்புக்கு பயப்படுவோம். மொத்தத்தில் தேவனுக்கு பயப்படுவோம், பாவத்தை வெறுத்து தள்ளுவோம், சுத்த இருதயத்துடன் தேவனை கிட்டி சேருவோம் ஆக. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் வசனம் 10. ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனத்திற்கு நடுங்கி பாவத்தை வெறுத்து தள்ள எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமேன்.